Hi, welcome to holisticinvestment.in. Helios large and mid cap fund நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்றது தான் நம்ம இந்த வீடியோல இன்டெப்தா அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பட் அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். Both large sized and mid sized company stocks invest பண்ற equity mutual fund தான் large and mid cap fund அப்படின்னு சொல்றோம். large cap companies எதை குறிப்பிடுவாங்கன்னா இப்போ எந்த கம்பெனிஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 1 to 100ல இருக்க டாப்ல ரேங்க் ஆயிருக்கோ அந்த கம்பெனிஸ் தான் large cap கம்பெனின்னு சொல்லுவாங்க. இதோட ஜெனரல் மார்க்கெட் கேப்பே வந்து above 50,000 crores தான் இருக்கும். அண்ட் இதுல இருக்க கம்பெனிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டோட ஒரு ஸ்டேபிள் அண்ட் ட்ரஸ்டட் கம்பெனிஸாக இருக்கும். இதே மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல 101ல இருந்து 250 வரைக்கும் ரேங்க்ல இருக்கும் இது. அண்ட் இதோட மார்க்கெட் கேப் அப்ராக்சிமேட்லி பாத்தீங்கன்னா 9,000 crore இருந்து 50,000 crores இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பியூர்லி ஒரு லார்ஜ் கேப் கம்பெனிஸை விட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதால ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் வந்து ஆஃபர் பண்ண முடியும். அண்ட் எதில் மோஸ்ட்லி ஜென்ரலாக நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா லார்ஜ் கேப் ஃபண்டில் ஸ்டெபிலிட்டி இருக்குது அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால இந்த காம்பினேஷன் ரெண்டுமே நம்மளுக்கு ஒரே ஃபண்டில் கிடைக்கிறதுனால ஒரு பேலன்ஸ்டு ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் இருக்கும் ஒரு கம்பேர் டு ஒரு பியூர்லி லார்ஜ் இல்லை பியூர்லி மிட் கேப் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பதிலாக. அதனால தான் நம்ம இந்த மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் ஐடியா. ஸோ நம்ம இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே வாங்க நம்ம இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த ஃபண்டை பற்றின சில பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக இதோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட NFO அப்படின்றதுனால இதோட ஓப்பன் டேட் வந்து 10th October 2024 அண்ட் க்ளோசிங் டேட் 24th October 2024. அண்ட் இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். இது பிலாங் பண்ணுற கேட்டகரி வந்து ஈக்விட்டி லார்ஜ் அண்ட் மிட் கேப். இது வந்து நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 TRA இண்டெக்ஸை தான் பெஞ்ச்மார்க்காக வச்சிருக்காங்க. எக்ஸிட் லோட் அப்படின்றது வந்து 1% வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுவும் 3 monthsக்குள்ள ரிடீம் பண்ணால் மட்டுமே. என்ட்ரி லோட் கிடையாது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு தேவையான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து 5,000 rupees. அண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அலோக் பால் அண்ட் மிஸ்டர் பிரதீக் சிங். அண்ட் ரிஸ்கோமீட்டர் படி இதில் அதிக ரிஸ்க் இருக்கணும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபண்டோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் இவங்களோட பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். பட் எப்படி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னா ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் கம்பெனிஸோட ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் ப்ரிடாமினென்ட்லி இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் பிரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ இதை பற்றி நம்ம சில பேசிக் டீட்டெயில்ஸ் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது இந்த ஃபண்டை பற்றி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்றது. ஸோ இப்போ வாங்க நம்ம லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஹீலியோஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் வர்த்தா இல்லைன்னு அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே அனலைஸ் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் 4 key அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்பர் 1 வந்து லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு இருக்கிற பேலன்ஸ்ட் எக்ஸ்போஷர். இதான் இந்த ஹீலியோஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட மெயின் ஸ்ட்ரென்த்தே இதோட பேலன்ஸ்டு போர்ட்ஃபோலியோ தான். ஸோ லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ் ரெண்டுத்துலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரெண்டு அந்த ஸ்டெபிலிட்டி எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்ல இருக்க ஸ்டெபிலிட்டியும் கிடைக்குது. அதே நேரத்தில் எமர்ஜிங் மிட் சைஸ் ஃபர்ம்லேருந்து க்ரோத் பொட்டன்ஷியலும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னொரு அட்வான்டேஜ் வந்து ஹையர் ரிட்டர்ன் கான பொட்டன்ஷியல். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸோட ஹெல்த்தி ப்ரொபோர்ஷன் இன்க்ளூட் பண்ணுறதுனால ஹையர் க்ரோத் பொட்டன்ஷியல் அண்ட் ரிட்டர்ன் பொட்டன்ஷியலோ நம்மளுக்கு ஒரு பியூர்லி லார்ஜ் கேப் ஃபண்டில் கிடைக்கிறத விட இதில் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. எஸ்பெஷலி மார்க்கெட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு வந்து எந்த டைமில் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த டைமில் இன்னும் நல்லாவே அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற டைமில் நம்மளுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற பொட்டன்ஷியல் இருக்குது. தேர்ட் அட்வான்டேஜ் வந்து செக்டார் அக்ராஸ் செக்டார்ஸ் இது டைவர்சிஃபைடாக இருக்கிறது தான். ஏன்னா இந்த ஃபண்ட் வந்து ஒரு செக்டாரில் மட்டும் வந்து இன்வெஸ்ட் பண்ணல. இவங்க வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்குது. அதனால செக்டார் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க்ன்றது ரெடியூஸ் ஆகுது நம்மளுக்கு. இன்னொன்று லாஸ்ட்டாக இன்னொரு கீ அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டோட ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் டீம் தான். ஸோ ஹீலியோஸ்க்கு ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட் வந்து வெரி வெல் நோன் அவங்க அதுக்காக. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது எஸ்பெஷலி லார்ஜ் அண்ட் மிட் கேப் மார்க்கெட்ஸை எஃபிஷியண்ட்டாக நேவிகேட் பண்ணுற மாதிரி. இதனால நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் மேலே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். இதான் இதில் இருக்க அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மிட் கேப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஹையர் வாலட்டாலிட்டி இருக்குது. இப்போ மிட் கேப் ஸ்டாக்ஸ் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற பொட்டன்ஷியல் இருந்தாலுமே ஹையர் வாலட்டாலிட்டியும் இதில் இருக்குது கம்பேர் டு லார்ஜ் கேப் ஸ்டாக். இதனால இந்த ஃபண்டில் கொஞ்சம் ஷார்ப்பர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் எஸ்பெஷலி மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியட் அப்போ. அண்ட் செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட் காஸ்ட். இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட். அதனால வந்து ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுக்கு ஒரு பாசிவ் ஃபண்டை விட இருக்கும். இந்த ஃபீஸே என்ன ஆகும்னா ஓவர் டைமில் வந்து உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து
இம்பாக்ட் பண்ணும். லைக் உங்கள் ரிட்டர்ன்ஸ்லையும் இது வந்து ஈட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஸ்பெஷலி இந்த ஃபண்ட் வந்து நம்ம நினச்ச மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கெயின்ஸ் அதிகமாக வரலைன்னா இந்த ஃபீஸ் வந்து கிடைக்கிற ரிட்டர்ன்ஸையுமே வந்து கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு இது பண்ணும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட்டில் இருக்க அண்டர் பர்ஃபார்மன்ஸ்க்கான ரிஸ்க் தான். ஸோ எஸ்பெஷலி மார்க்கெட் டவுன் டர்ன் பீரியடில் பியர் மார்க்கெட் டைமில் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்டாக்ஸ் யூஸ்வலி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோட ரொம்ப வந்து ஹாஷாக ஹிட் ஆகும். இதனால என்ன ஆகும்னா ஃபண்ட் வந்து இந்த டைமில் இந்த மாதிரி பீரியடில் இந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் இந்த பியர் மார்க்கெட் அந்த மாதிரிலாம் ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த மாதிரி பியர் மார்க்கெட் டைமில் இந்த ஃபண்டுமே பொட்டன்ஷியலி அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னொன்று ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு பொட்டன்ஷியல் ட்ராபேக் வந்து இது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டருக்கு ஐடியலான ஃபண்ட் கிடையாது. ஏன்னா மிட் கேப் எக்ஸ்போஷர் அதுக்குள்ள இருக்க ஹை ரிஸ்க் அசோசியேட் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானுக்கு ப்ராபப்ளி சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ப்ராபப்ளி நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க, உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மேபி இந்த ஃபண்ட் சூட்டபிளாக இருக்காது. ஷார்ட் டேர்மில் இது ரொம்ப ரிஸ்கியாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்மில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் பொட்டன்ஷியல் ரிஸ்க்கும் இதில் இருக்குது. இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ ஃபைனலாக நம்மளோட ஃபைனல் டேக்அவே என்ன இந்த அனலைசிஸ்லேருந்து, ஹீலியோஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நம்ம அனலைசிஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டாருக்கு ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத்தோட ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிற ஒரு ஃபண்ட் வேணும்னா இது ஒரு கிரேட் ஆப்ஷனாக அவங்களுக்கு தெரிய வரலாம். பட் இந்த ஃபண்டில் இன்னொரு ட்ராபேக்ஸும் இருக்குது. லைக் ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் இருந்தாலுமே ஆடடாக மிட் கேப் எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால நமக்கு ஹையர் வாலட்டாலிட்டியும் இருக்குது, ப்ளஸ் ஹையர் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் இருக்குது. ஏன்னா இது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் அப்படின்றதுனால இதெல்லாமும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை யோசிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸோட இந்த ஃபண்டோட ரிஸ்க் ப்ரொஃபைல் மேட்ச் ஆகுதா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் அச்சீவ் பண்ண இதில் இன்வெஸ்ட் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கண்டிப்பாக எல்லா ஃபேக்டர்ஸுமே உங்களுக்கு அலைன் ஆகுதான்னு பார்த்து அதுதான் இன்வெஸ்டர் இட்ஸ் அப் டு யூ. உங்களுக்கு இது சூட் ஆகுமா, உங்கள் யூனிக் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு சூட்டபிளாக இருக்குமா பார்த்து தான் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது முடிவெடுக்க முடியும். பட் எங்கள் பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு NFO, ஹீலியோஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டுன்றது ஒரு NFO. இது இனிமேல் தான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போதுன்னே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா இல்லை இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்றது. ஸோ ஒரு NFOவில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா பிளைண்டாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ரிஸ்க் இருக்குன்னே தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு போர்ட்ஃபோலியோ இல்லை, ட்ராக் ரெக்கார்ட் இல்லை, ரிசர்ச் இல்லை, எதுவுமே இப்போ நம்ம சரியாக தெரிஞ்சுக்காமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அது ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும். இதே நேரத்தில் இதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் இதே மாதிரி சிமிலரான எக்ஸிஸ்டிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ஒரு ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கும். ஒரு 7 to 10 years வந்திருக்கும். ஏன்னா அந்த 7 to 10 years ஏன் சொல்கிறேன்னா அந்த டைமில் மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ ஹைஸ் அண்ட் லோஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ நம்ம ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு தெரியும். பட் இந்த மாதிரி ஒரு NFOவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னே தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிறோம். அது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும் லாங் டேர்மில். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இப்போ இந்த NFOவை நீங்கள் உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் உங்கள் மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னு அது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது நம்ம ஆட் பண்ணக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணக்கப்புறமா இது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவுக்கு ஓவரால் ரிட்டர்ன்ஸையும் இது பாதிக்கும். அதனால தான் இல்லை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போயும் உங்களுக்கு ஹீலியோஸ் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் ஜஸ்ட் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணும்னு இன்வெஸ்ட் பண்ணணும். உங்ககிட்ட சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் ஒரு ட்ரையல் பேஸில் மேபி நீங்கள் ஒரு சப்ளிமெண்ட்ரி ஹோல்டிங் மாதிரி வச்சு உங்கள் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஓவர் த இயர்ஸ் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்கில் ஒரு சர்ப்ளஸ் மணி இருக்கும்போது ஒரு ட்ரையல் பேஸிஸில் மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இன்னும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்ட்ஸ் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் நம்மளுக்கு கரெக்டாக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி தந்தால் ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்னா உங்ககிட்ட டைம் இல்லை, சப்போஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது இன்வெஸ்ட் பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அந்தளவுக்கு மார்க்கெட் பற்றி நாலேஜ் இல்லை அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ட்டே நீங்கள் கன்சல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்டோட நிறைய ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. அதோட சூட்டபிலிட்டி கன்சிடர் பண்ணுவாங்க. லைக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் அலைன் ஆகுதா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவோட அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா, ஓவர்லாப் ரேஷியோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட எவ்வளோ இருக்குது, அண்ட் எவ்வளோ அலோகேஷன் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொடுத்தா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண நிறைய ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி உங்களுக்காகவே கஸ்டமைஸ் ஃபினான்ஷியல் பிளான் அவங்க கிரியேட் பண்ணி தருவாங்க. இதனால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி அப்படின்றதும் ரொம்ப ஹேசல் ஃப்ரீ சிம்பிளிஃபைடாக ஆகிடும். லாங் டேர்மில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸோட கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட
ஒரு ஒன்-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.